நடப்பு கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் வகையில் தமிழக அரசு சார்பில் கல்விக் கடன் முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் 6000 மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க திட்டமிடப்பட்ட நிலையில் 2வது முகாமாக பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் கல்விக் கடன் முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் பங்கேற்று மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றனர். தொடர்ந்து இந்த முகாமில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கல்விக் கடன் பெற தகுதி பெற்ற 29 மாணவ மாணவிகளுக்கு மொத்தம் 2.5 கோடி மதிப்பிலான கல்விக் கடனுக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்வில் வங்கி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். நம்ம தமிழக அரசு மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முக்கிய திட்டமாக அனைத்து 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்விக்கு சேரணும் மற்றும் அவங்களுக்கு தேவையான இந்த கல்விக் கடன் எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக அதுக்குண்டான முகாம்கள் நடைபெற்றும் என்ற ஒரு அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மாதம் இது 2வது முகாம் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் கோயம்புத்தூரில் முதல் முகாம் நடைபெற்று அடுத்த வாரம் இன்னொரு முகாம் நடைபெற உள்ளது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த கல்வி ஆண்டில் கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு இந்த கல்வி கடன் உண்டான திட்டமிட்டு கிட்டத்தட்ட 140 கோடிக்கு உண்டான கல்விக் கடன் இந்த ஆண்டு வழங்குறதுக்கு உண்டான பிளானிங் நம்ம பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் பல்வேறு கல்லூரிகளில் நேரடியாக மாணவர்களுக்கு அதுக்குண்டான விழிப்புணர்வு ஏற்பாடு பண்ணி அந்தந்த பகுதிகளில் இந்த மாதிரி முகாம்கள் ஏற்பாடு பண்ணி மாணவர்களுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு அதுக்குண்டான அறிவுரை வழங்கி அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லா பேங்க்ஸ் நேரடியாக அவங்களுடைய ஸ்டால்ஸ் எல்லாம் இதில் செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்க மாணவர்கள் அதில் அவங்களுக்கு தேவையான குவரிஸ், சந்தேகங்கள் எது இருந்தாலும் கூட இங்கே அணுகி அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தா உடனுக்குடன் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது. அனைத்து மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.